வணக்கம். நான் சூர்யா தங்கராஜ். நம்ம காரைக்குடி பிரைடல் மேக்கப் வந்திருந்ததை பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தேங்க. அவங்களோட என்கேஜ்மெண்ட் மேக்கப் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முகூர்த்தம் மேக்கப். முகூர்த்தம் மேக்கப் பண்ண போகிறோம். ஹேர் வந்து நல்ல ஃப்ரிஸியான ஒரு ரொம்ப ட்ரைனஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஹேரு. நல்ல சிரமெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அவங்களோட ஹேர் ப்ரிப்பரேஷன் நம்ம ரொம்ப நல்லா முடிச்சிட்டோம். இப்போ சாரீ ட்ரேப்பிங்கும் ஃபேஸ் மேக்கப் மட்டும் நம்ம முடிச்சு வச்சுருக்குறோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹேர் செட் பண்ண போகிறோம். ஹேர் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு மெஸ்ஸியாவோ இல்லை பிரைடட் மாதிரி ஹேர் டூவோ கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஹேர் டூ பண்ணிகிட்ருக்குறோம். சைடில் ஒரு பிரைடட் மாதிரி ஒரு ஹேர்டு போட்டதுக்கப்புறம் அது ஃப்ரண்ட்லேயும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அவங்க வந்து நல்லா வந்து 2 சைடும் வந்து பஃப் வந்து அழகாக தெரியணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம ஹேர்டு பண்ணும்போதும் நம்ம 2 சைட்லேயும் ஒரு லேயர் வந்த மாதிரியும் கொஞ்சம் பஃபியாகவும் ரொம்ப அழகாக தெரியும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ இவங்களுக்கு பண்ணியிருக்க வந்து முகூர்த்தமோட ஃபஸ்ட் லுக்குங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது. அதுதான் வந்து மெயினான சாரீ. அது வந்து உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு சாரீ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளாரெல்லாம் வந்து அதுக்கு மேட்சாக தாங்க நாங்கள் வந்து இதுக்கு பண்ணியிருக்கிறோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா லென்ஸ் லேஷஸ் எல்லாமே போட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோங்க. ஆனால் அவங்க முகூர்த்தமுக்கு லென்ஸ் லேஷஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால் நாங்கள் அது மட்டும் போடலைங்க. ஹேங்கிங் டைப்பில் வந்து ஹேர் டாலர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுவும் வந்து வச்சாச்சுங்க. நந்தியாவட்டம் ஃப்ளார் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ட்ராவல் வந்து 2 நாள் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா முந்தின நாள் நம்ம இங்கே வந்துவிட்டோம். அப்போ 2 நாள் கழித்து இது நம்ம வைக்கும்போது சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃபாக வந்து நாங்கள் பேக் பண்ணி கொண்டு வந்தோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்லங்க. அந்த பிரைடு கட்டியிருந்த சாரீ இவங்க சாரீ ஒரே மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, ஒரே மாதிரி இருந்துச்சு. அதே சாரீ வந்து வியர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும்போது அதோட டெக்னிக்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ அந்த சாரீ கட்டும்போது என்ன மாதிரி லுக் கிடச்சதோ அது மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சாரீ ட்ரேப்பிங்கும் ரொம்ப அழகாக இவங்களுக்கு வந்து வந்துருந்துச்சு. அதோட நல்ல சன்லைட்டில் வச்சு தாங்க வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவாக அழகாக அப்படி இருந்துச்சு அவங்களுக்கு வந்து மேக்கப் லுக். அனுப்பிட்டு நான் அங்கேயே கொடுத்து அவங்ககிட்ட பண்ணி வாங்கி சொன்னீங்க. ஓகே அக்கா அவங்க தராங்களாக்கா ப்ரீ ப்ளீட்டிங் வாங்கி பண்ணிடுங்க. இப்போ தான் வந்து ஒரு மெயினான விஷயத்துக்கே வரேங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, செகண்ட் சாரீ சேஞ்ச் ஓவர். அது வந்து மாப்பிள்ளை வீட்டில் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 1 ஹவராக வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். மாப்பிள்ளை வீட்டில் வந்து இன்னும் வந்து பிரைடு வரல. பிரைடு வந்ததுக்கப்புறமும் சாரீ கொடுக்குறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. கடைசி நேரம் ரொம்ப ரஷ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷனும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம அவங்களே வந்து தப்பு சொல்ல முடியாது. அந்த கொஞ்சம் டைம்குள்ளே வந்து நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது டைமிங்ஸ் வந்து நம்மளுக்கு இதுக்குள்ளே இவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது முதலே வந்து ஐடியா பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் மினிட் ரஷ் எல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாங்க. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் 4 சாரீ வந்து இவங்களுக்கு ட்ரே பண்ணாங்க. ஆனால் ஒரு சாரீ கூட எங்களுக்கு ப்ரீ ப்ளீட்டிங்க்கு கிடைக்கல. எல்லாமே வந்து வேறு பக்கம் இருந்தனால எங்களுக்கு கொடுக்க முடியலைங்க. எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து நிறைய ஜுவல்ஸ் போட போகிறோம் அப்படின்னா அது வந்து செட் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுக்கணுங்க. பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுக்கணும். இவங்க வந்து ஒரே பேங்க்லேயே வந்து மறுபடியும் கொஞ்சம் மாற்றி போடுறதுனால அந்த டென்ஷன்லாம் இருந்துச்சு.
கண்டிப்பாக பிரைட்மெய்ட்ஸ் அப்படிங்கிறவங்களே வந்து எதுக்காக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் ரஷ் எல்லாம் தடுக்கிறதுக்கு தாங்க. அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் ரொம்ப வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கும் போது அதெல்லாம் வந்து பத்திரமாவும் வச்சுக்கணும். 50,000க்கு ஒரு சாரீ எடுக்கிறவங்க அதை அழகாக கட்டுற கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிறோம், அதை ஒன்று ஒன்றா வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. ஆனால் மீனாவும் சரி, மாப்பிள்ளையும் சரி, அவங்க ஃபேமிலியும் சரி, எல்லாமே வந்து நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி ரஷ்ஷான சுச்சுவேஷன் வரதாங்க செய்யும், அதை அவங்களை நம்ம தப்பு சொல்ல முடியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பாடமாக இது வந்து அமையுங்க. ஏன்னா நீங்கள் செகண்ட் சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரஷ் பண்ண தான் செய்வாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் டைமுக்குள்ளே வந்து நீங்கள் சாரியை வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். வாங்கிட்டு நம்ம அந்த டைமுக்குள்ளே ட்ரேப் பண்ணும்போது ஒரு டென்ஷனும் இருக்காதுங்க. முதலியே சாரியை ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வைக்கிறது, எந்தெந்த ஜுவல்ஸை எப்படி போட போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்து போட்டு பார்த்து ஒரு ஐடியா பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இந்த ஜுவல் இங்கே தான் போட போகிறோம் அப்படின்னு பண்ணும்போது நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் டைமும் வந்து கொடுக்கணுங்க. அவ்வளோ டென்ஷன்லேயும் வந்து டைமுக்கு அங்கே வந்து அவங்க வந்து மணவரையில் போய் உட்காந்துட்டாங்க. கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. அது வரைக்கும் நாங்களும் அங்கே தான் இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு தான் வந்தோம். சூப்பரான ஒரு காரைக்குடி ஸ்டைல் கல்யாணத்தையும் வந்து முழுசாக பார்த்துட்டு தாங்க அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒர்க் மட்டும் இல்லாமல் நம்மளோட சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வேறு நிறைய இடத்துலையும் வந்து மேக்கப் புக்கிங்ஸ் இருந்துச்சுங்க. திருப்பூர் அலமேலு மங்கையிலேயே ஒரு பியூபர்ட்டி மேக்கப் இருந்துச்சு. இங்கே ஒரு 4 பேருக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த ஒர்க்கில் வந்து நம்மளோட டீம் மெம்பர்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. அதோட தருமபுரியில் நந்தாஸ் கிராண்ட் பேலஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேயும் வந்து ஒரு ப்ரைடல் மேக்கப் வந்து புக் ஆகிருந்துச்சு. அங்கேயும் நம்மளோட டீம் வந்து போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அங்கேயும் முகூர்த்தமும் சரி, ரிசப்ஷனும் சரி, 2 ஒர்க்குமே ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. கஸ்டமரை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்கள் டீம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இவங்க பூவிலி அப்படிங்கிற பிரைடு, இவங்களோட மேக்கப் பார்த்தீங்கன்னா இவங்க அக்கா தான் வந்து புக் பண்ணாங்க. அவங்க வந்து கோயம்புத்தூர்காரரு. கல்யாணம் பார்த்தீங்கன்னா வந்து தருமபுரியில் நடந்துருந்துச்சு. இன்றைக்கி ப்ரைடல் அப்புறம் பியூபர்ட்டி இதெல்லாம் சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 மேக்கப் பக்கம் இருந்துச்சுங்க. எல்லா ஒர்க்குமே ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. எல்லா ஃபோட்டோஸுமே நம்மளுக்கு கிடச்சதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேங்க. சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளோட மேக்கப் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் காரைக்குடியிலேருந்து கிளம்பி திருப்பூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவல் டைம் வருங்க. அந்த டைமுக்குள்ளே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவங்க அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லபடியாக முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இதோட எங்களுக்கு முடியலைங்க. இது அடுத்த ஒர்க் வந்து திருப்பூர்லேயும் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் வெஸ்ட் ஓடிட்டுருக்குறோம். நான் இங்கே இருக்கேன். இங்கே இருக்கேன். அம்மா காலு ஏன்டா புலம்பிட்டே வர? அம்மா வணக்கம். நாங்கள் வேறு அடுத்த ஒர்க்குக்கு திருப்பூர் சீக்கிரமாக போய் சேரணும்னு வெசவசியாக வந்துட்டுருக்குறேங்க. மித்து வேறு பிரியாணி வாங்கி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தான். அங்கே போயிடலாண்டா அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவங்க நச்சிட்டே வந்துட்டு இருந்தான். ஆனால் எப்படின்னு தெரியல, டக்குன்னு தூங்கிட்டாவன். இப்போ தாண்டா சாப்பிட்டோம், 1.5 மணி நேரம் தாண்டா ஆச்சு அப்படின்னா எனக்கு காரில் ஏறி உட்காந்தாலே பசிக்கும், எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தால் பாவம் தூங்கிட்டாவன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒர்க்குக்காக திருப்பூர் வந்தாச்சுங்க. திருப்பூர் மலைக்கோயில், மங்கள மலைக்கோயில் தான் வந்திருக்கிறோம். இவங்களோட ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.